ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 285 பார்க்க போறோம். எடுத்ததோ Obtain the 5 keys The Straw Hat Pirates vs CP9ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. Straw Hat crew அப்புறம் ஃப்ராங்கின்னு எல்லாரும் ராக்கெட் மேன் மூலமா டவர் ஆஃப் லாவோட கதவுகளை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருப்பாங்க. மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல சதறி இருப்பாங்க. ஸ்பாண்டம் அவனுக்கு வந்துட்டானுங்கன்னு பயந்துட்டு ஜாப்ரால இந்த விஷயத்துல குஷியா இருக்க போலதான் இருக்கும். CP9 சேர்ந்த மத்த மெம்பர்ஸ் தான் ரொம்ப இன்டென்ஸா இருக்க போல இருக்கும். ஸ்பாண்டம் நீ முதல்ல என் கூட வான்ட்டு ராபின் எடுத்துட்டு போவான். ராபின் இந்த இடத்துல மனசுக்குள்ள நான் இப்படியாவது இந்த சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கப்ஸ் மட்டும் மேல இருந்து எடுத்துட்டா போதும்னு நினைப்பா. பாண்டம் ரொம்ப தைரியமா போனவன் மத்த CP9 மெம்பர்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்குறேன். இங்க டவர் ஆஃப் லால காலடி எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு பொளந்தெடுங்க. அப்புறம் லூச்சி நீ என் கூட வரணும். என்ன பாதுகாத்து சேஃபா கொண்டு போய் விடுறதுதான் உன் வேலைன்ட்டு ஃபங்க் ஃப்ரீடையும் கூப்பிடுவான். அந்த எலிஃபண்ட்டும் வந்துட்டு ரொம்ப வேகமா அப்படியே தாவும். ராபின்ல எங்க மேலதான் விட போதும்ட்டு பயந்து கண்ண மூடி இருப்பா. பார்த்தா அது ஒரு கத்தியா மாதிரி ஸ்பாண்டம் கைக்கு வரும். ராபினே தகச்சு போய் பாப்பா, இது என்னது? ஒரு எலிஃபண்ட் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு அப்படி கத்தியால மாறுதுன்பா. ஸ்பாண்டம் ஆக்சுவலா அது அப்படியே ஆப்போசிட். இந்த கத்தி தான் எலிஃபண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டது. அப்புறம் அது ரொம்ப பெரிய கதை. இப்போ என் கையில இந்த எலிஃபண்ட் ஸ்வாடோட CP9 கூட இருக்கனால என்ன எவனால எதுவும் செய்ய முடியாது. ஸ்ட்ரா ஹேட்ஸ் உங்களால முடிஞ்ச அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போங்க பாக்கலான்ட்டு சிரிச்சுட்டே போவான். அந்த பக்கம் ஃப்ராங்கி ஃபேமிலி சேர்ந்த மெம்பர்ஸ் பிக் ப்ரோ ஓகேவா தான் இருக்காருன்ட்டு சந்தோஷப்படுவாங்க. சில ஸ்ட்ரா ஹேட்ஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க, அவ்வளவுதான் சூப்பர்ன்பாங்க. ஜாம்பா எல்லாத்தையும் பொழந்து கட்டுங்கன்பா. இவன் மோசுலா பிக் ப்ரோ ஸ்ட்ரா ஹேட் நீங்க யாருன்னு அவங்களுக்கு காட்டுங்கன்னு கத்துவாங்க. பாலி மொத்தத்தையும் உங்ககிட்ட விட்டுறோம் ஸ்ட்ரா ஹேட்ன்பா. எல்லாரும் பயங்கரமா சேர் பண்ற போல இருக்கும். இதுக்கப்புறம் ஃப்ராங்கி சைட் காமிச்சா கோகரோ சிம்னி அப்புறம் கோன்பே இருக்காங்க இல்லையா, 3 பேரும் அப்படியே கவுந்தடிச்சு கிடக்கிற போல இருக்கும். ஃப்ராங்கிக்குல அதை பார்த்து மனசே இருக்காது. ராக்கெட் மேன் எடுத்துட்டு இவ்வளவு ஸ்பீடா உங்களை யார் வர சொன்னது? அதெல்லாம் தண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்க 3 பேருக்கு ஏதாவது ஆகி நீங்க செத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்ட்டு கத்தி கதறி எழுவான். பார்த்தா 3 பேரும் சிரிச்சபடி எந்திரிச்சு பாத்தியா எங்களுக்கு நோஸ் ப்ளீட் இருக்குன்பாங்க. ஃப்ராங்கி இப்படியேப்பட்ட கிராஷ் பண்ணிட்டு எப்படி எந்திரிச்சு நடப்பீங்க, இதுல நோஸ் ப்ளீடுன்னு வேற சொல்றீங்களேன்பா. லோஃபி அவ்வளவுதான் உள்ள வந்தாச்சுடான்ட்டு பயங்கர ஃபோர்ஸ் எந்திரிச்சிருப்பான். ஃப்ராங்கி யாரா இவன்பா. கோகரோ சிம்னில ஹாய் சொல்லவும் லோஃபி நல்ல வேலை எங்களை கொண்டு வந்து விட்டீங்க மாஸ்டர் கிரானின்ட்டு ஆமான்ட்டு மத்தவங்களை பார்த்துட்டு அடே எந்திரிங்கடா போலான்பா. சாஞ்சிலா டே நீ ரப்பரால ஆனவன் வாய் பேசுவ, ஆனா நாங்களா மனுஷங்களாச்சு எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்லன்பா. பார்த்தா எல்லாரும் ரூஃபி மாதிரியே ஃபோர்ஸ்ஃபுல்லா எந்திரிப்பானுங்க. லோஃபி எல்லாம் ஓகேவா தானே இருக்கானுங்கன்பா. ஃப்ராங்கி எல்லாம் வினோதமானவனுங்களா இருக்கீங்கடான்பா. லோஃபி அந்த பக்கம் இருக்கப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க முதல்ல போய் ராபினை காப்பாத்தலான்பா. எல்லாரும் ஓடும் போது இங்க ஃபூக்குரோ வந்திருப்பான். வாய்க்கான ஜிப் எடுத்து விட்டு அவ்வளவு அசால்ட்டா போக விட மாட்டான்பா. லோஃபி என்ன இளவிடாதுன்பா. ஃபூக்குரோ இதுக்கப்புறமும் உள்ள போய் உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ராபினை வச்சிருக்க ரூம்குள்ள போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா லூச்சி அவளை ஆல்ரெடி கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கூட்டிட்டு போறான். அடங்க சீஃபும் தான் போறாங்கன்பா. நாமி நல்ல வேலையா நீயே அந்த உண்மையில உளறிட்டேன்பா. ஃபூக்குரோ ஐயோ நானே சொல்லிட்டேனான்பா. சாப்பர் இவன் ஏதாவது ஃபன்னி கையான்ட்டு பாப்பான். ஃபூக்குரோ நாங்க அவங்க இப்ப போயிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாலும் CP9 சேர்ந்த நாங்க அவ்வளவு அசால்ட்டால உங்களை போக விட்டுற மாட்டோம். உங்க மொத்த பேத்தி மொத்தமா முடிச்சு விடுவோன்பா. ஓசாப்ல இதை கேட்டு பயமா இருக்கும். ஃபூக்குரோ நீங்க நீக்கோ அப்படின்னா ஃப்ரீ பண்ணணும்னா இங்க இருக்க CP9 மெம்பர்ஸ் எல்லாத்தோடையும் மோதணும்பா. லூஃபி இதெல்லாம் நீ சொல்லணும்னு இல்ல நாங்களே பார்த்துப்போன்பா. ஃபூக்குரோ நீ நல்லா ஃபயரா தான் இருக்க, ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன்பா. லூஃபி சொல்லு கேட்டுதான் இருக்கன்பா. ஃபூக்குரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு சாவி எடுத்து காட்டுவான். இங்க இதை நல்லா பாத்துக்கங்கன்பா. எல்லாரும் ஒரு சாவியா இது எதுக்குன்பாங்க. ஃபூக்குரோ இந்த சாவியை வச்சுதான் நீக்கோ ராபின் கையில இருக்க சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கப்ஸை கழட்ட முடியும். ஃப்ராங்கி சி பிரிசம் ஸ்டோன் ஆன்பா. நாமி சி பிரிசம் ஸ்டோன்ங்கிறது டெவில் ஃப்ரூட் பவர்ஸை கேன்சல் பண்ணி விட்டுரும். அது கம்ப்ளீட்டா ஒரு கடல் அளவுக்கான சக்தி கொண்டது போலன்பா. சப்பர் அதனாலதான் அவ அவ்வளவு ஸ்ட்ராங்கா எதுவும் பண்ணாம இருந்தாளான்பா. சாஞ்சி கண்டிப்பா அப்படியே தான் இருக்கணும், ஏன்னா அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. ஆனா இந்த ஒரு தருணத்துல ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தனாலதான் எதுவும் பண்ண முடியாம நின்றுக்கான்பா. சப்பர் அது அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருந்திருக்கும்பா. ஃப்ராங்கி இப்ப இல்லாமலா பண்ணுவீங்கன்பா. ஃபூக்குரோ நீங்க ராபினை கூட்டிட்டே போனாலும் இந்த சாவி இல்லாம ஹேண்ட் கப்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் அது டைமண்டை விட ஸ்ட்ராங் ஆனது. அப்புறம் அவ வாழ்க்கை பூரா அதோடவே இருக்க வேண்டியது வரும்ட்டு இரு நான் ஏன் இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு உளறன்பா. சாப்பர் இவன் நிஜமாலுமே ஃபன்னி தான்பா. ஃபூக்குரோ நீங்க அப்ப போய் அவளை காப்பாத்தாதான் பாருங்களேன்பா. லோஃபி அப்ப அந்த சாவியை கொண்டாண்டு பஞ்ச் வச்சிருப்பான். ஃபூக்குரோ எஸ்கேப் ஆயிருப்பான். லோஃபி இவனால மத்தவங்க போல டெக்னிக்ஸை பயன்படுத்த முடியுதுன்பா. ஃபூக்குரோ நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும், நான் வச்சிருக்கிறது ஆக்சுவல் கீன்னு உங்களுக்கு தெரியுமான்பா. எல்லாரும் ரொம்ப கடுப்பா இருப்பாங்க என்ன இளவதாண்டா சொல்ல வரேன்னு. ஃபூக்குரோ சாப்பா பாட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பான். இங்க ஏகப்பட்ட ஹேண்ட் கப்ஸ் இருக்கே. இங்க CP9 மெம்பர்ஸ் 5 பேத்துக்கிட்ட இந்த சாவி இருக்கு. இந்த சாவிக்கான ஹேண்ட் கப் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் கண்டுபிடிச்சு போய்
போய் காப்பாத்தணும்பா. பிராங்கி இதுக்கு டான்ஸும் ஆடிட்டு இருப்பான். ஜோரோ அப்படின்னா CP9 சேர்ந்த உங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்க சாவியை எடுத்துட்டு வந்து எது சரியான சாவின்னு பார்த்துதான் அவளை காப்பாத்த முடியுமான்னு கத்துவான். சாஞ்சி இது ஒரு சீப்பான கேம் போல இருக்கு. நாங்க எல்லாரும் உங்களோட சண்டை போட்டு அவளுக்கான சாவியை கண்டுபிடிக்கிற அந்த டைம் உங்களுக்கான டைம் எடுத்துக்கலான்னு பாக்குறீங்க. நாங்க இங்க போராடிட்டு இருப்போம், அதுக்குள்ள நீங்க அவளை கொண்டு போய் கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒப்படைக்கதானன்பா. குக்குரோ ஆமான்ட்டு ஐயோ திரும்ப வளர்றேன்பா. நாமே ஃபர்ஸ்ட் போய் ராபினை காப்பாத்தினா சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாவி விஷயத்தெல்லாம் பாத்துக்கலான்பா. குக்குரோ நீ நல்லா புத்திசாலியா தான் இருக்க, ஆனா நான் அப்படி விட்டுற மாட்டேனே. நீங்க எல்லாரும் ராபினை காப்பாத்தலான்னு பார்த்தா நான் சாவியை கொண்டு போய் கடல்ல போட வேண்டியது வரும்ட்டு போயிருவான். லூஃபி அடே இறான்ட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ அதுக்கு முன்னாலே லூஃபியோட வாயை பிடிச்சிட்டு போகாதேன்பா. உசாப்பும் தடுக்க பாப்பான். பட் லூஃபி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்க போல இருக்கும். ஜோரோ நம்ம பெரியக்குள்ள ஏதாவது பண்ணலான்னு அதை முடிவெடுக்கணும்பா. லூஃபி என்ன போக விடுங்கடான்பா. சாஞ்சி ராபினை கூட்டிட்டு போனது லூச்சிங்கிற அந்த புறாக்காரன் தானன்பா. பிராங்கி ஆமா அவனே தான்பா. சாஞ்சி அப்படின்னா லூச்சி கூட தான் ராபின் இருக்கானா? கண்டிப்பா லூஃபி அவளை தேடி போறதுதான் கரெக்ட். அவனை தவிர்த்து இப்ப மொத்தம் 6 பேர் இருக்கும். ஆனா CP9 மெம்பர்ஸ்ல 5 பேர் தான். நம்ம சாவி விஷயத்தை கவனிச்சுக்கலாங்கிறப்ப எல்லாம் ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்க போல இருக்கும். சோச்சிக்கிங் இது டைம்க்கு அகேன்ஸ்டான ரேஸ் போலன்பா. ஜோரோ அப்படின்னா போய் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். ட்ரை பண்ணி செத்தாலும் பரவாயில்லன்பா. ஒரு கட்டத்துல அப்படியே லூஃபியை விட்டுருப்பாங்க. லூஃபி படு வேகமா ஓடி இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அப்படியே படிவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. சிம்னி கோக்ரோ கோன்பேல குட் லக் சொல்லுவாங்க. சிம்னி அண்ட் கோன்பே பைரட் கைஸ் போங்கன்ட்டு முன்னால போறப்ப ஒரு குட்டி சர்க்கிள் கிரவுண்ட்ல இருக்கும். பார்த்தா அதுக்கடியில போயிருப்பாங்க. கோக்ரோ 2 பேர் இங்க தானே இருந்தாங்க, எங்க போனாங்கன்ட்டு முழிப்பாங்க. லூஃபி படு வேகமா ஓடுறவன் கண்டிப்பா ராபின் அந்த பக்கம் தான் எங்கேயாவது எடுத்துட்டு போயிருக்கணும். கண்டிப்பா உன்ன கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்குள்ள கூட்டிட்டு போறக்குள்ள வந்து காப்பாத்துவான் ராபின்னு கத்துவான். இதுக்கப்புறம் சிம்னி அண்ட் கோன்பே ஒரு சீக்ரெட் பேசேஜ்ல போவாங்க. பட் அவளுக்கு எந்த பயமே இல்லாம சீக்ரெட் பேசேஜ்ன்ட்டு பாட்டு பாடிட்டே போற போல போவா. ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், ஸ்டிக்மா, மரிம்பான்ட்டு அப்படியே ஆடிட்டு போறப்ப இங்க வவால் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் லைட்டா ஜர்க்கியா இருப்பாங்க. லைட்டா பதறி போன போலவும் இருக்கும். பார்க்க போனா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலன்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. இதே இடத்துல தான் யாரும் கீழே வர போல இருக்கும். சிம்னியன் கான்பே இங்க யாரோ வர போல இருக்கேன்ட்டு பார்க்கும்போது ஸ்பாண்டமோட சிரிப்பு சத்தம் தான் இங்க கீழே கேட்கும். 2 பேர் ஐஸும் ஸ்பார்க்கில் ஆகிறபடி அப்படியே முன்னால ஓடி இருப்பாங்க. ஸ்பாண்டம் அவனால இங்க வரவே முடியாது நீக்கோ ராபின் பா. ராபின் ரொம்ப கடுப்பாவா. ஸ்பாண்டம் அவனுக்கு கேட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு எப்படி வரணும்னு தெரியாது தானன்ட்டு சிரிப்பான். பார்த்தா இவங்க போற அதே வழியில தான் சிம்னியன் கான்பேவும் வந்திருப்பாங்க. லூஃபி இந்த வழி தானடான்ட்டு அந்த பக்கம் அறக்க பறக்க ஓடுவான். இதுக்கப்புறம் இந்த வழியா இருக்கணும்னு கீழே வருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் மேல போவான். ஒரு கட்டத்துல மண்டையில முட்டி இருக்கும். இதுக்கப்புறம் எந்த வழியா போகணும், அந்த வழியா இந்த வழியான்ட்டு மாறி மாறி ஓடுவான். ஒரு கட்டத்துல தலை மாட்டிக்கும். அடுத்த கட்டம் பார்த்தா தலையில முட்டிப்பான். அப்புறம் எந்த வழி தாண்டான்ட்டு கண்ணா பின்னான்னு கீழே மேல மேல கீழேன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் இந்த வழியா தான்ட்டு ஸ்ட்ராஹேட்டை விட்டு ஓடினவன் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிட்டு போவான். பாண்டம் இதுக்கப்புறம் ஒரு சர்டன் ரூம் கிட்ட வந்ததும் கண்டிப்பா அவனால இவ்வளவு தூரம்லாம் நம்மளை தேடி வரவே முடியாதுன்னு ஆடுவான். சிம்னி இதை நோட் பண்ணிட்டு இது என்ன வியர்ட் ரூமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் ஸ்பாண்டம் இங்க தானே எங்கேயோ இருக்கணும்ட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பான். லூச்சி எதையோ அப்னாமலா நோட் பண்ண போல இருக்கும். சிம்னி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருப்பா. அந்த டோரோட மெக்கானிசமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸ்பாண்டம் கியூரியாசிட்டிலேயே இருப்பான். கதவு சீக்கிரம் திறன்பா. ஒன்ஸ் அந்த டோர் ஓபன் ஆனது லூச்சி சிரிப்பான். சிம்னி இது வேற லெவல்ல இருக்கே பாக்கன்பா. இதுக்கப்புறம் பிராங்கி ஓடுறத காட்டுவாங்க. பார்த்தா அவன் கிச்சனுக்கு தான் போலான்னு பாப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாலே வந்து கோலாவை மோஸ்டா யூஸ் பண்ணி இருந்திருப்பான். கூப்பிட்டே பூலம் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால கோலா கிடைச்சா ஆகும்னு பாப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல இப்ப வரைக்கும் நான் சண்டை போட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 2 பாட்டில் முடிச்சிருப்பேன். அதனால எனக்கு எப்படியும் ஒரு 3 கோலா பாட்டில் தேவைப்படும். அப்பதான் என்னால CP9 கூட சண்டை போட முடியும்ட்டு ஒரு கட்டத்துல கிச்சனை பார்த்திருப்பான். இந்த இடத்தானான்ட்டு ஓடுறப்ப ஃபுக்ரோ குறுக்க வந்திருப்பான். வந்தவன் நான் சைலண்ட் ஃபுக்ரோ, எனக்கு வதந்திகளை பேச பிடிக்கும்பா. அப்புறம் நீ தேடி வந்த சாவி என்கிட்ட தான் இருக்குங்கும் போது பிராங்கி நான் சீக்கிரம் என்னோட கோலாவை ரீஃபில் பண்ணணும்பா. ஃபுக்ரோ சாப்பான்கவும் பிராங்கி கண்ணாடியை போட்டுப்பான். இதுக்கப்புறம் நாமி போற வழியில அவ இது என்னடா இடம், இது பார்க்கவே டஞ்சன் போல இருக்கேன்பா. பார்த்தா இந்த இடத்துல குமடோரி இருப்பான். அவ்வளவுதான் பைரட் பொண்ணே நீ காலி, என்கிட்ட தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட, இதோட கதை முடிய போகுதுன்ட்டு ஒரு கட்டத்துல அப்படியே சைலண்ட் ஆயிருப்பான். நாமே மனசுக்குள்ள இவ்வளவு நாய்ஸியா இருக்கானேன்னு நினைப்பா. இதுக்கப்புறம் உசாப்ப காட்டுவாங்க. ஸ்பிளிட் செகண்ட்ல கதவை நீக்கி உள்ள யாரும் இல்லைங்க அதை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். தலைவனுக்கு பயமா இருந்தாலும் இதை செஞ்சே அவனுங்கிற போலதான் இருப்பான். ஒவ்வொரு டோரா நீக்கி பார்த்தவன் என்னடா இங்க எவனும் இல்ல, இங்க யாரும் இல்லாம இருக்க வைக்க சந்தோஷம் தான்ட்டு சைட்ல டபுள் டோர் ரூம் ஒன்னு இருக்கும். அங்க போயிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு என்ன என் கூட மோத பயமா இருக்கான்பா. பார்த்தா ஜாப்ரா இங்க இருப்பான். உசாப்க்குலாம் மனசே இருக்காது, வாய் பொழந்திருக்கும். ஜாப்ரா தூங்குறத பார்த்துட்டு இவனா தூங்கிட்டா இருக்கான். இவன் CP9 சேர்ந்தவன என்னன்ட்டு கிரவுண்ட்ல இருக்க கீழே பார்த்ததும் இவனடா அசால்ட்டா சாவியை முன்னால போட்டு தூங்குறான். எனக்கு என்னமோ இது எனக்குன்னு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுதுன்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி தேடி போன இடத்துல என்னடா இங்கேயும் யாரும் இல்லைன்பா. ஆடியன்ஸா நீங்களே இந்த ரூமை பாருங்க, இது கொஞ்சம் கேர்லிஷா இருக்குல்ல, அதனால இது யார் ரூம்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். என்ன கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சாஞ்சி இருக்க ரூம் கலிஃபாவோட ரூமா இருக்கும். கலிஃபா என்னாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்பா. அப்புறம் டோரையும் லாக் பண்ணிருப்பா. சாஞ்சிக்குலாம் அல்ல இருக்காது. கலிஃபா நீ ரிலாக்ஸ் பண்ண நான் டீ போட்டு கொடுக்கட்டுமான்கவும் சாஞ்சியோட ஹார்ட் பீட் கண்ணா பின்னான்னு போய் ஒரு இடத்துல நார்மல் ஆகும். பார்த்தா தலைவன் சிம் பண்ற ஃபேஸோட தயவு செஞ்சு கொடுங்கன்பா. ஜோரோ அந்த பக்கம் காக்குவோட ரூமுக்கு போயிருப்பான். காக்கு ஏற்கனவே கத்தி எடுத்துட்டு வந்திருப்ப போல என்பான். ஜோரோ அது ரத்த ருசி பார்க்க காத்து இருக்குன்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. கடைசியா டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் காக்குவன் ஜாப்ரா டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.